பொலிவுடனும் உடல் சுறுசுறுப்புடனும் இருக்க வேண்டும் என்றால் யோகாசனங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆசன ஆண்டியப்பன் அவர்கள் இன்றைக்கு என்ன யோகாசன முறைகளை நமக்காக கற்றுத்தர வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். உலகமெல்லாம் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய பயிற்சிசாலையை பற்றி உலகமெல்லாம் பல்வேறு நாடுகளில் நாங்கள் விளம்பரம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த நிலையில் பாருங்கள், இன்றைக்கு நமது அரங்குக்கு இருவர்கள் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறார்கள். இந்தியாவில் வந்து இந்த கலையை மேலும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே கருத்தில் கொண்டு அவர்கள், இவர் டோரியான் 42 வயது, லெகுவா 40 வயது, இவங்கள் இருவரும் அமெரிக்காவில் இருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். அங்கே 2 பேர்களும் தனித்தனியாக யோகா ஸ்டுடியோ வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 6 ஆண்டுகளாக அங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே வந்து மேலும் இக்கலையை இந்தியாவில் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தில் நமது இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து இங்கே தங்கி பழகி, அவர்கள் ஒரு 15 நாட்களில் அவர்கள் செய்யக்கூடிய ஆசனத்தை பார்த்தால் காலையில் 6 மணியில் இருந்து இரவு 8 மணி வரைக்கும் தொடர்ச்சியாக அவர்களுக்கு வகுப்புகள், பல்வேறுபட்ட ஆசனங்கள், இலைக்குளியல், மண்குளியல் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதோடு எப்படி இயற்கை உணவுகளை தயார் செய்வது, அதனால் என்ன பயன் என்பதையெல்லாம் பற்றி அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். இது தவிர பல்வேறு கோயில்களுக்கு சென்று அங்கே தூண்களில் உள்ள யோகாசன நிலைகளையெல்லாம் அவர்கள் படம் எடுத்து அதை புத்தகமாக வெளியிடவும் அவர்கள் முன் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த கலையில் அமெரிக்கர்களுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் வந்திருக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். நம் நாட்டினருக்கு இன்னும் கோயிலுக்கு செல்கிறார்களே தவிர அங்கே உள்ள சிலைகள் எந்த ஆசனத்தில் இருக்கிறது, அதனால் என்ன நன்மை என்பதை பற்றி தெரிவதே இல்லை. ஏதோ கோயிலுக்கு போய் அங்கே சாமி கும்பிட்டு விட்டு கொடுக்க பிரசாதங்களை சாப்பிட்டு விட்டு வந்து விடுகிறார்களே தவிர, நம் கோவில் எதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது, அந்த காலத்தில் கோபுரத்தில் ஏன் இத்தனை சிலைகளை வைக்க வேண்டும், அத்தனையும் ஆசன நிலைகள் அல்லவா இருக்கின்றது என்று இவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இத்தனை சிலைகளை கோபுரத்தில் வைத்திருக்கிறார்கள், பிரகாரத்தில் வைத்திருக்கிறார்கள், கற்பக கிரகத்தில் வைத்திருக்கிறார்கள். பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். நம்மவர்கள் அவர்களை பார்த்தெல்லாம் ஆச்சரியப்படுவதற்கு தயாராக இல்லை. அந்த நிலையில் இன்றைக்கு அவர்கள் பரிவர்த்த அஸ்வ சஞ்சலாசனத்தை செய்ய போகிறார்கள். இது சற்று கடினமான ஆசனம். யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஆசனாஸ், போத் ஆஃப் தம். இது சற்று கடினமான ஆசனங்களும் கூட. பரிவர்த்த அஸ்வ சஞ்சலாசனம், அதில் அவர்கள் உள்ள சற்று இதில் வேரியேஷன்ஸையும் செய்ய போகிறார்கள். ஆரம்ப கட்ட ஆசனம் இது, வீராசனம் என்றும் நமது சில இலக்கியங்களில் கூறப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 40 வயதுக்கும் மேற்பட்டவர்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய உடலை பின் வளைவு செய்கிறார்கள் என்று பாருங்கள். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், 4 கோஷங்களையும் இயக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். ரிலாக்ஸ்.
முதுகில் உள்ள நரம்புகள் இழுக்கப்படுகின்றன. தலையிலிருந்து பெருங்கால் வரை, அந்த பெருவிரல் வரை உள்ள அத்தனை நாடி நரம்புகளும் இழுக்கப்படுகின்றன. மார்பகம் விரியப்படுகிறது. ரிலாக்ஸ். You can do the variation. இந்த ஆசனத்தில் சற்று பல்வேறுபட்ட மாற்று முறை ஆசனங்களை அவர்கள் செய்கிறார்கள். உடலை திருகி இந்த ஆசனத்தை செய்கிறார்கள். பாருங்கள், முதுகெலும்பும் திருகப்படுகிறது. முதுகெலும்புக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் வளைகின்றோமோ அந்த அளவுக்கு நம் இளமை தள்ளி போடப்படுகிறது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மனிதன் வாழ்க்கையில் முன்னும் பின்னும் வளைவதில்லை, முதுகெலும்பை பின்னாலும் திருகுவதில்லை. ரிலாக்ஸ். வயதுக்கு மேல் இது போன்ற கடினமான ஆசனங்களை செய்வது என்பது கடினம். நம்மவர்கள் லேசாக முதுகு வலித்தாலே அதை செய்ய மாட்டோம். சமயங்களில் லேசான பிடிப்புகளோடு ஏற்படும். அவைகளெல்லாம் தாங்கிக் கொண்டு இவர்கள் இன்னும் பல்வேறுபட்ட கடினமான ஆசனங்களையும் இங்கே நாங்கள் அவர்கள் கற்பித்திருக்கின்றோம். அவர்களெல்லாம் வெகு லகுவான ஆசனங்களாகவே இவர்கள் கருதி செய்வதுதான் ஆச்சரியப்படத்தக்க. ரிலாக்ஸ். பரிவர்த்த அஸ்வசஞ்சலாசனத்தில் எத்தனை வேரியேஷன்ஸ், எத்தனை பிரிவுகள் இருக்கின்றனவோ அத்தனையும் செய்கிறார்கள். பாருங்கள், ஒன்றுபோல் செய்கிறார்கள். ரிலாக்ஸ். காலும் திருக்கப்படுகிறது, உடலும் திருக்கப்படுகிறது. அவர்களுடைய புஜங்கள் திருப்பப்படுகின்றன. இவைகளெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ரிலாக்ஸ். You can sit in Padmasana just before. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, வெளிநாட்டவர்கள் எந்த அளவுக்கு இந்த கலையை ஆர்வம் கொண்டு கற்றுக்கொண்டு இது போன்ற ஆசனங்களை செய்கிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஆனால் அவர்களுடைய வெளிநாட்டு விளையாட்டுக்களான கிரிக்கெட்டையும் இன்னபிற பல்வேறு உயரந்தாண்டுதல், நீளந்தாண்டுதல், இவைகளெல்லாம் நாம் மிகவும் கவனம் செலுத்துகிறோம். ஆனால் நமது உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளவும், நோய் வராமல் காத்துக்கொள்ளவும், நம்முடைய வயதை 100 ஆண்டுக்கு மேல் ஆரோக்கியமாக இருக்க வைக்கவல்ல இந்த கலையை நாம் கற்பதில்லை. அவர்கள் கற்றுக்கொண்டு பல்வேறு விதமான நன்மைகளை படித்திருக்கிறார்கள். அவர்களுடைய கலையோ என்ற அளவுக்கு அவர்கள் வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் இந்த நேரத்தில் கவனித்து கொள்ள வேண்டும். இதை பார்த்த பின்பாவது நமது ஆசிரியர்கள், மாணவர்கள் இந்த கலையை கற்று அவர்கள் என்றும் ஆரோக்கியமாக நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம்.